பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் அதிகாரப்பூர்வ எஃப்ஐஆர் பதிவு செய்து சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ அதிகாரப்பூர்வமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் தனது புதிய வீட்டின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக செம்பியம் காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தனர். இதற்கிடையில் மாநில காவல்துறையின் விசாரணையில் திருப்தி அடையாத ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கடந்த ஜூலை 22ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவின்படி மாநில காவல்துறையின் குற்றப்பத்திரிகை ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வீரமணி அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ தற்போது புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. கொடூர சம்பவம் நடந்த பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி கோவில் தெருவிற்கு நேரடியாக சென்ற சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஏற்கனவே இவ்வழக்கில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிஐயின் இந்த மறு விசாரணை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.